இப்போ நீ எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லு, ஸ்டேஷனுக்கு அண்டர் ரிப்போர்ட் இருக்கா இல்லையா? இருக்கு. அப்போனா அதை எப்போ சப்மிட் பண்ணுவேன்? நான் நாளைக்கு பண்ணிடுறேன் சார். நாளைக்கு பண்ணிடுவேண்ணா? நம்ம டெட்லைன் நேத்து, ஆனா நீ நாளைக்கு பண்றேன்ற. சார் இன்னும் அன்சால்வ்டு கேசஸ் நிறைய இருக்கு, அதை எப்படி மேனேஜ் பண்றதுன்னே தெரியல சார். எப்படி மேனேஜ் பண்றதுனா என்ன சார்? நாளைக்குள்ள சப்மிட் பண்ணிடுறேன் சார், விடுங்க. நீ சுத்த வேஸ்டியா? அட என்னாச்சு சார்? சாரியா அவ்வளோ கோவமா போறாரு? ஏய், கோவம் இல்லம்மா, ஃப்ரஸ்ட்ரேஷன். நம்ம ஸ்டேஷனோட கேசஸ் க்ளோசிங் ரேஞ்ச் ரொம்ப கம்மியா இருக்குது. இந்த தடவையும் அவரோட ப்ரமோஷன் போக போகுதுன்னு பயப்படுறாரு. சார் ப்ரமோஷன் ஆகும் பாருங்க. இந்த முறை நம்ம சார் ஏசிபி அபிஷேக் சர்மாவும் ஆவாரு. அப்ப அந்த இடம் என்னவோ உங்களுக்கு வந்துடும். அபிஷேக் புரோக்கர் கிட்ட பேசிட்டேன். இன்னைக்கு ஈவினிங் 3 o'clock மேல வர சொன்னாரு. இன்னைக்கு கண்டிப்பா முடியாது. ரவி கொடுத்த ஆனுவல் ரிப்போர்ட்டை நான் கண்டிப்பா செக் பண்ணணும். அபிஷேக் நல்ல வீட்டெல்லாம் இப்படி விட்டுட்டா என்ன பண்றது? நீ இப்படி அர்ஜென்ட் பட்டுனா நான் என்ன பண்ண முடியும்? முதல்ல இப்ப பணம் கூட இல்ல, நம்ம ஃபைனான்ஸ் இப்ப அவ்வளோ மேனேஜபிளா இல்ல. கோலார் ரோடு அருவியில ஒரு எரிஞ்சு போன பணம் ஒன்று கிடைச்சது. பக்கத்தில் இருக்கிற யூனிட் உடனே அங்கே போங்க. பாடி ஃபுல்லா எரிஞ்சிருக்கு சார். அடையாளம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் சார். சார் இந்த பையன் பேர் ராசிக் சார். இவன் தான் பிசிஆருக்கு கால் பண்ணது. நீ என்ன பண்ற? சார் நான் இங்கே பக்கத்தில் தான் இருக்கேன் சார். பேசிக்காக நான் ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன், அதனால எப்போ இந்த பக்கம் ஜாகிங் வருவேன் சார். ஏய், கதையெல்லாம் சொல்லாதையா, பார்த்தது மட்டும் சொல்லு. என்ன சார், நான் எப்பவும் போல இங்கே ஜாகிங் வரும்போது எனக்கு ஏதோ வித்தியாசமாக ஒரு ஸ்மெல் வந்துச்சு சார், துர்நாற்ற மாதிரி. அப்புறம் இந்த ஸ்மெல் எங்கேருந்து வருதுன்னு பார்க்க தான் இங்கே வந்தேன். வந்து பார்த்தா டெட் பாடி எரிஞ்சு கிடக்கு சார். நேற்று சாயந்தரமா ஏதாச்சும் பார்த்தியா? சார் நேற்று எப்பவும் போல ஜாகிங் வந்துட்டு போகும்போது நான் இங்கே 2 பேரை பார்த்தேன் சார். ஒரு ஆள் என்னை இங்கே வர சொல்லி கூப்பிட்டான். கரெக்டாக இங்கே வந்து கார் பஞ்சர் ஆகிடுச்சு. ஒரு வேளை ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா இந்த ரோடு எவ்வளோ பயங்கரமானதுன்னு உனக்கு தெரியாது. நான் ஜாகிங் முடிச்சுட்டு ரிட்டர்ன் வரும்போது அந்த லவ்வர்ஸ் கூட அங்கே இல்லை சார். அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. கான்ஸ்டபிள், இவரோட நம்பர் வாங்கிக்கோங்க. ரவி, நம்ம உடனே அந்த காரை ட்ராக் பண்ணணும். அவனோட கார் ரிப்பேர் ஆச்சுன்னு தானே சொன்னா. பக்கத்தில் இருக்கிற எல்லா மெக்கானிக் ஷெட்லையும் கொஞ்சம் செக் பண்ணுங்க. எந்த லொக்கேஷன்லேருந்து உங்களுக்கு கால் வந்துச்சோ அந்த ஸ்டேஷனுக்கே நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். சார் இந்த ஃபோன் அங்கே கிடைச்சது சார். இவர் ஒரு நேவி ஆஃபீஸர். பேட்ச்ல அவனோட பேர் நீரஜ் நெருக். ஒருவேளை இவன் தான் எனக்கு. ஹலோ அபிஷேக் சார், நான் நீரஜ் பேசுகிறேன் சார். ப்ளீஸ் என்னை காப்பாற்றுங்க. யாராவது உண்மையாகவே 2 முறை காதலிக்க முடியுமா? நான் தினமும் புது புது ஆளுங்களை பார்க்குறேன். ஒரு நார்மல் லைஃப் வாழ்கிறதுக்கு மனுஷனுக்கு என்ன வேணும்? சாப்பாடு, துணிமணி, வீடு. ஆனால் என்கிட்ட என்ன இருக்கு? இது எதுவுமே இல்லை. என் வாழ்க்கையில் என்ன இருக்கு? யாருக்குமே என்னை பிடிக்காத, எனக்கு ஃப்ரெண்ட்ஸே இல்லாத ஒரு உலகம். வாழ்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவளும் சொல்லிட்டா அவள் என்ன காதலிக்கவே இல்லைன்னு. நான் சொல்றேன்ல எனக்கு உன் மேல இஷ்டம் இல்லைன்னு. ஐ டோன்ட் லவ் யூ. ப்ளீஸ் அப்படி சொல்லாத. நீ என்னை விட்டு போயிட்டா என்னால் நிம்மதியாக இருக்க முடியாது. டாப்ஸி, டாப்ஸி சொல்கிறத கேளு. டாப்ஸி, இந்தாப்பா, லேட் ஆயிடுச்சு. உனக்காக தான் இந்த லட்டு பண்ணிருக்கேன். அம்மா எதுக்குமா இதெல்லாம்? தேவையில்லாம வெயிட் தான். அங்க இருக்கவங்களே எல்லாம் எடுத்துருவாங்க, எனக்கு எதுவும் கிடைக்காது, விடுங்க. அவங்களுக்கும் சாப்பிடக்கூட, அப்படியே நீயும் கொஞ்சம் சாப்பிடு. நீரஜ் ஒரு நிமிஷம். நான் கேள்விப்பட்டேன் வேற நாட்டுல இருந்து நம்ம நாட்டுக்கு ஸ்பைசஸ்லாம் அனுப்பி வைக்கிறாங்கன்னு. அனுப்பினவங்கள எவ்வளோ அண்டர் கவரேஜை வச்சு நாங்கள் அடிச்சிருக்கோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ணா நீங்கள் ரெடி ஆயிட்டீங்களா? நான் இப்போ கிளம்புறேன். நீ அம்மாவை பத்திரமா பார்த்துக்கோ. சரி அண்ணா. ஒரு நிமிஷம் இல்லை, உனக்கு திரும்ப எப்போ லீவ் கொடுப்பாங்க? தெரியலம்மா, இப்போ உடனே வர முடியாது.
ஆனா நீங்க நெக்ஸ்ட் லீவ்ல கல்யாணம் பண்றதுக்கு தான் வரணும், ஓகேவா? லேட் ஆகுது. என்கிட்ட கொடுமா. கொஞ்சம் கவனமா இருப்பா. உடம்ப பார்த்துக்கோங்கம்மா. அம்மாவை பார்த்துக்கோடா. அம்மா கால் எடுக்கலனா நீங்க எனக்கு பண்ணுங்க, இல்லனா உங்களுக்கு மெசேஜ் பண்ணி நான் தொந்தரவு பண்ணுவேன். சரி, நான் போயிட்டு கால் பண்றேன். சரிங்கண்ணா, பாய். பாய். நாங்க எப்படி ஐடென்டிஃபை பண்றது? இதுல என்ன இருக்கு? எனக்கு இது கிடைச்சது. ஹலோ அபிஷேக் சார், நான் நீரஜ் பேசுறேன் சார். ப்ளீஸ் என்ன காப்பாத்துங்க. இங்க பாருங்கம்மா, பாடியை டிஎன்ஏ பண்றாங்க இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்காக. மொபைலோட பாஸ்வேர்ட் தெரியுமா? 128829. நீ உன் அண்ணன் கூட கடைசி எப்பப்பா ஃபோன் பேசுன? அவர் ஏர்போர்ட்டு கிளம்பும் போது 4 நாளைக்கு முன்னாடி. அம்மாவை பார்த்துக்கடா. அம்மாக்கு கால் பண்ணி எடுக்கலனா நீங்க எனக்கு கால் பண்ணுங்க. அவங்க போயிட்டாங்க நான் நினைச்சிட்டோம். ஏன்னா அவர் அங்கே போன உடனே மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவாரு. அங்க போய் கால் பண்றேன்னு நீரஜ் என்கிட்ட சொல்லிட்டு தான் போனான். அவன் ஏதோ ஒரு ப்ராப்ளம்ல இருக்கான்னு நான் முன்னாடியே புரிஞ்சிருந்திருக்கணும். பிளாக்மெயில் கால்ஸ் ஏதாச்சும் வந்துச்சா? வந்திருந்தா தான் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பேனே. இப்ப டாப்ஸிக்கு நம்ம என்னன்னு சொல்றது? சார், நான் டாப்ஸியை கல்யாணம் பண்ண நினைக்கிறேன். ஆனா இவங்க நடிச்சே கொண்டு வாங்க போல இருக்கு. இந்த தாப்ஸி யாரு? எங்க அண்ணனை கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு. நீங்க டீ சாப்பிடுங்க ப்ளீஸ். பொண்ணு கூப்பிடுறீங்களா? இதோ கூப்பிடுறேம்மா. அம்மா தாப்சி, அம்மா தாப்சி. ஹலோ எவ்ரிவன். ஹாய். நீங்க டீ பிஸ்கெட்லாம் சாப்பிடுங்க. சாரி, நேற்று கொஞ்சம் லேட்டாக வந்தா தூங்கலை, அதனால தான். அதெல்லாம் பரவாயில்ல மாமா, இட்ஸ் ஓகே. என்னை அவமானப்படுத்துறதுக்கு உனக்கு சந்தோஷமா இருக்கா? அசிங்கமா இருக்காப்பா? நீங்க இந்த சம்பந்தத்தை ஒத்துக்கிட்டீங்கல்ல, ஆனா நான் இந்த கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். கல்யாணம் ஏன் பண்ணிக்க மாட்டேன்னு நானும் பார்க்குறேன். உன்னோட ப்ராப்ளம் என்ன? அந்த பையன் பார்க்க நல்லா இல்லையா? அட, அனுபவம் இருக்கான்ல, அவன் ரொம்ப கியூட்டா இருக்கான். இந்த சோல்ஜரால கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் பேச்சுலரா இருக்க மாதிரி ஃபீல் பண்ணும். கல்யாணத்துல ஃபீலிங்கே இருக்காது. வேலை இருக்கப்ப அங்க இருப்பான், வீட்டில் இருந்தாலும் டியூட்டியை பத்தி நினைச்சிட்டு இருப்பான். சஃபகேட்டிங். சம்பந்தத்தை கெடுத்து விட போறியா? அதுக்கு தான் கூப்பிட்டுருக்க அவனை. ஹாய் டாப்ஸி. ஹாய்ங்க, நீரஜ். ஸ்ரேயா. டாப்ஸி, எங்கள் சைடு ஒரு சம்பிரதாயம் இருக்கு. அன்னைக்கு உனக்காக எதுவும் வாங்கிட்டு வர முடியல, அதனால தான் இப்போ இது உனக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன். இது போட்டுக்கிட்டா நீ ரொம்ப அழகா இருப்ப. அப்படி வா, இது ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். என்ன பார்க்கணும்னு சொல்லியிருந்தீங்க, ஏதாவது முக்கியமான விஷயமா? அது நான் என்ன சொல்லணும்னு நினைச்சேன்னா, கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு என்ன தோணுது? ஆமாம், நீங்கள் கரெக்டாக சொல்கிறீங்க. சரி, நான் உன்னை அப்புறமா பார்க்குறேன். ஒரு நிமிஷம் என் கூட வா. நீங்கள் வெயிட் பண்ணுங்க. என்ன ஆச்சு? கிஃப்ட்டை பார்த்தோன்னே மனசை மாற்றிக்கிட்டியா? இங்கே பாரு, ரொம்ப நல்லவனா தெரியுறான். அவன் வாழ்க்கையில் விளையாடாத. நீ எதுக்காக ஃபீல் பண்ணுற? ஒருவேளை உனக்கு அவனை பிடிச்சிருச்சா என்ன? அப்படி இருந்தா டீல் ஓகே.
அது என்னன்னா ஹஸ்பண்ட், வாட்ச்மேன், அப்புறம் மனைவி. நீரஜ், வாங்க காஃபி குடிக்கலாம். வாங்க. பாய் ஸ்ரேயா. ஹலோ, போபால் போலீஸ். நீங்க யாரு? என் பேரு முகேஷ் மேடம், கேப் டிரைவர். 4 நாளைக்கு முன்னாடி நீங்க அசோக் நகர்ல இருக்கிற நீரஜ் டிரைவரை ஏர்போர்ட் கூட்டிட்டு போனீங்களா? ஆமா மேடம். எங்க டிராப் பண்ணீங்க? ஏர்போர்ட்ல மேடம். இன்னைக்கு ஆர்பி நகர் போலீஸ் ஸ்டேஷன் வாங்க, உங்ககிட்ட பேசணும். மேடம், நான் இப்போ வெளியூர்ல இருக்கேன், நாளைக்கு வரேன். ஓகே, கண்டிப்பா வரணும். சார், ஏர்போர்ட்டுக்கு போறதுக்கு புக் பண்ண கார் டிரைவர், அவன் பேர் முகேஷ், இந்தூர்ல இருக்கான். நாளைக்கு ஸ்டேஷனுக்கு வரேன்னு சொல்லியிருக்கான். சார், அவன் என்கிட்ட நீரஜ் ஏர்போர்ட்ல தான் ட்ராப் பண்ணேன்னு சொல்றான். அப்பனா நீரஜ் எப்படி அங்க வந்தான், அதுவும் காட்டுக்குள்ள? சார், நான் ஏர்போர்ட்டுக்கு கால் பண்ணிட்டேன், ஆனால் நீரஜ்னு யாரும் ஃப்ளைட்டுக்கு புக் பண்ணலன்னு சொல்லிட்டாங்க. அப்பனா நீரஜ் அந்த ஃப்ளைட்டுக்கு போகலன்னு தானே சார் அர்த்தம்? அப்படின்னா நீரஜ் கடந்த 3 நாளாக இந்த போபால்லே தான் இருந்திருக்கான். நீ ஒன்று பண்ணு மஞ்சு, நீரஜ் பாடி கிடைச்ச 10 கிலோமீட்டர்ஸ் பக்கத்தில் இருக்கிற எல்லா ரேடியஸ்லையுமே செக் பண்ணுங்க. ஓகே சார். பைக்கில் வந்த கப்பல், அப்புறம் அந்த கார், 2 பேரோட இன்ஃபர்மேஷனும் வேணும். ரவி கிட்ட, நீரஜ், அப்புறம் அவங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையுமே பேச சொல்லு. யாருக்காச்சும் கண்டிப்பாக நீரஜுக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சிருக்கும். மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு பெட்ரோல் வாங்குறதுக்காக இங்க வந்தார் சார். என்கிட்ட வம்பு பண்ணார், அதனால தான் ஞாபகம் இருக்கு சார். நான் இந்த நாட்டை காப்பாத்துறவன், பார்டர்ல என்னோட உயிரை பணையம் வச்சு. சார், இங்க பாருங்க சார், நீங்க பண்ற வேலைக்கு என்னோட நன்றிகள். ஆனா பாட்டில்ல இங்க பெட்ரோல் கொடுக்கறது ரூல்ஸ்ல இல்ல சார். அங்கே சிசிடிவி இருக்கு, புரிஞ்சுக்கோங்க சார். எனக்கு வேலை போயிடும். பணம் அதிகமா வேணா தரேன் சார். பணம் பிரச்சனை இல்லை சார், இங்கிருந்து கொஞ்சம் போங்க சார். சார் சார் சார், இந்தாங்க பெட்ரோல். அங்கே கேமரா இருந்துச்சு, அதனால தான் 500 ரூபா சார். தேங்க்யூ. வெல்கம் சார். பாட்டிலில் பெட்ரோல் கொடுக்கறது இல்லீகல்னு உனக்கு தெரியாதா? சார், எனக்கு தெரியும். எனக்கு வேலை போயிருன்னு கூட தெரியும். எனக்கு 3 நாள் முன்னாடி தான் தெரியும் பெட்ரோல் ஊற்றி எரிச்சுக்கிட்டது அவரு தானுன்னு. இந்த பெட்ரோல் பங்க்ல இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ் எனக்கு வேணும், அதுவும் இப்பவே. சார், இது யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். நீரஜ் எங்கே போனானோ அங்கெல்லாம் போய் இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க. அந்த ஏரியாவாக கூட இருக்கலாம். சார், இவன் ஹிஸ்ட்ரி என்னன்னா நிறைய கிடைக்கும்னு நினைக்கிறேன். எக்கச்சக்க விஷயம் இருக்கு. இங்க பாருங்களேன், இங்க இருந்து தான் உங்க நம்பரை பிடிச்சிருக்கான் சார். என்னோட கான்டாக்டை சர்ச் பண்ணியிருக்கானா? சொல்றேன், கொடுங்க. இப்போ இதை பாருங்க. ஹவு டு கமிட் சூசைடா. வந்த ரிசல்ட்ல பர்ன் பண்ணிக்கிறது ரொம்ப பெயின்ஃபுல்னு வந்திருக்கு. நிறைய சர்ச் பண்ணியிருக்கான். கேபை பிடிச்சி ஏர்போர்ட்டில் இறங்கின உடனே ஃப்ளைட் போர்டிங் கூட பண்ணலையே சார். பெட்ரோல் வாங்கியிருக்கான். 3 days பிஃபோரே உங்களுக்கு கால் பண்ணியிருக்கான். தன்னைத்தானே கொளுத்திட்டு இருக்கலாம் சார். ஆனால் எதுக்காக அவன் சூசைட் பண்ணிக்கணும்னு தான் ஒன்றும் புரியல. இந்த கிரைம் சீனில் இருந்த காரோட அட்ரஸ் கிடைச்சதா? கிடைச்சிச்சு சார். 3 மணிக்கு வரேன் இருக்காரு. அவர் பேர் பிரமோத் பட்டேல். எங்களுக்கு நீரஜோட பாடி கிடைச்ச இடத்துல இருந்து கரெக்டாக 400 மீட்டர்ஸில் உங்களோட கார் அங்கே இருந்திருக்கு. இத்தனைக்கும் அவ்வளோ கிட்ட இருந்து கூட நீங்கள் எதுவுமே பார்க்கலையா? உங்ககிட்ட ஏதாவது ஐ விட்னஸ் இருந்தா மர்டர் நடந்திருக்குங்கிற விஷயத்த நான் ஒத்துக்கிறேன். அந்த லொக்கேஷனுக்கு மெக்கானிக் வர முடியாதுன்னு சொல்லிட்டான். அதனால தான் பஞ்சரான வண்டியை அப்படியே ஓட்டிக்கிட்டே போனேன். ஒருவேளை இது அதுக்கப்புறம் நடந்திருக்கலாம். நான் எந்த பணத்தையுமே பார்க்கல, யாரும் கொளுத்துனதையும் பார்க்கல. அட, நான் சொல்கிறேன்ல. ஒரு நிமிஷம் இரு, நானே கார் எடுத்துகிட்டு வரேன்.
அவனுக்கு ஒரு 37 வயசு இருக்கும். கர்லிங் ஹேர் இருந்தது, ஆள் வாட்ட சாட்டமாக இருந்தான். அந்த பொண்ணு மைனர்னு நினைக்கிறேன். அப்புறம் அந்த பொண்ணு பிங்க் கலர் குர்த்தா, ஒயிட் கலர் லெக்கின் போட்டிருந்தாங்க. வேற எதையாச்சும் நீங்கள் பார்த்தீங்களா? அவனோட பைக்கு பிளாக் கலரில் இருந்தது. அந்த பைக்கில் தேல் ஸ்டிக்கர் ஒட்டி இருந்தது. சரி, நீங்கள் போகலாம். ரவி, இவன் மேலே ஒரு கண்ணு வச்சுக்கோ. இவன் ரொம்ப டீட்டெயிலாக எல்லாமே அப்சர்வ் பண்ணியிருக்கான். சரி சார். நம்ம வாழ்க்கைக்கு நமக்கு ஒருத்தர் தேவைப்படுறப்போ அவங்க நம்ம வாழ்க்கையில் வரமாட்டேன்னு சொன்னா அப்போ என்ன பண்ணணும்? சிம்பிள். நீ அவங்கள மறந்துடணும். அவங்களுக்காக டைம் வேஸ்ட் பண்ணுறவங்கள முட்டாள்னு சொல்லுவாங்க. அதை காதல்னு சொல்லுவாங்க. ஓ அப்படியா? நீ லவ்ல ஃபெயிலியர் ஆன மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. நான் சொல்கிறத கேளு. பொண்ணு பையன் 2 பேருக்கும் பிடிச்சிருந்தா தான் அந்த உறவை நீடிக்கும். அவளுக்காக போய் இவ்வளோ தூரம் ஃபீல் பண்ணுற. எனக்கு ஒரு தடவை அந்த பொண்ணோட ஃபோட்டோ காமிக்கிறியா? இந்த பொண்ணு யாரு? இவ ரொம்ப அழகா இருக்கா. நீ லைலா மாதிரி. நீரஜ், என்னாச்சு? நீரஜ், நீ குடிச்சிருக்கியா? நாளைக்கு உன்னோட என்கேஜ்மெண்ட். நாளைக்கு என்னோட என்கேஜ்மெண்ட். ஆனால் அவளுக்கு இஷ்டம் இல்லைன்னு டாப்ஸி சொல்லிட்டா. நான் இன்னைக்கு அவளை வேற ஒருத்தன் கூட பார்த்தேன். ப்ளீஸ் சொல்லு, அவன் யாரு? சரி, நீ முதல்ல உள்ள வா. வா, பார்த்து. ப்ளீஸ் சொல்லு ஸ்ரேயா, அவன் யாரு? ப்ளீஸ் ஸ்ரேயா, அவன் யாருன்னு சொல்லு. காஜல் கூட என்னை இப்படி தான் ஏமாத்தினா. அதுவும் என் சீனியர் கூட. எனக்கு தெரியும் டாப்ஸி அந்த மாதிரி பொண்ணு இல்லைன்னு. நான் அவளை தப்பாக புரிஞ்சிக்க கூடாதுல்ல ஸ்ரேயா. நீரஜ், எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். அதனால நான் போய் சொல்ல மாட்டேன். டாப்ஸி உன்னை ஏமாத்திட்டு இருக்கா. நீரஜ் இறந்துட்டான். நீ எதுவும் பண்ணலல்ல? கவனமாயிரு. நான் எங்கேயாச்சும் மாட்டிக்கிட்டா உன்னையும் மாட்டி விட்டுருவ. நான் ரூபா. என்ன அவ்வளோ ஈஸியாக பிடிக்க முடியாது. மேடம், 4 நாள் ஆயிடுச்சு. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதா? இப்போ வரைக்கும் எதுவும் கிடைக்கல. டாப்ஸி, நீரஜ் எப்பவாவது யார் கூடவாவது ப்ராப்ளம் இருக்குன்னு உங்ககிட்ட பேசும்போது எனக்காவது சொல்லியிருக்காரா? கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. எனக்கு அதிகமாக எதுவும் தெரியாது. ஆனால் நீரஜ் டிப்ரெஸ்டாக இருந்தான். டிப்ரெஸ்ட்? அவன் டிப்ரெஷனுக்கு டேப்லெட் வாங்கினான். எதுக்குன்னு என்கிட்ட எப்போவுமே சொன்னதில்லை. சூசைட் பண்ண நினச்சானோ என்னமோ. எங்களோடது அரேஞ்ச் மேரேஜ். அதனால பெருசாக அவனை பற்றி தெரியாது. நமக்கு என்கேஜ்மெண்ட் நடந்தால் கூட கல்யாணம்லாம் நல்லா பண்ணிக்க முடியாது. உனக்கு எது பெட்டர்னு யோசிச்சுக்கோ. என்கேஜ்மெண்ட் பிரேக் பண்ணுறியா இல்லை கல்யாணமா? இங்கே பாரு டாப்ஸி, நீ இல்லைனா என் வாழ்க்கை நல்லாவே இருக்காது. செத்து போ. டாப்ஸி, ஹாய். அங்கிள், டாப்ஸி வரலையா? அவளுக்கு உடம்பு சரியில்லை. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க அங்கிள். இங்க பாரு மானவ், இது கரெக்ட் இல்லை. நீரஜ் என்கிட்ட 6 லட்சம் கடனாக வாங்கினான். அப்புறம் அவன் டியூட்டிக்கு போகிறதுக்கு முன்னாடி 10,000 ரூபாய் கடனாக கூட வாங்கினான். உன்னால் முடிஞ்சா அதை எனக்கு ரிட்டர்ன் பண்ணிவிடு. அது ஒன்றும் அர்ஜென்ட் ஒன்றும் கிடையாது. பொறுமையாக கொடு.
நீரோஜ் எதனால டிப்ரெஸ்டாக இருந்தான்னு உனக்கு தெரியுமா? தெரியும் சார். அப்படின்னா ஏன் அந்த விஷயத்த முன்னாடி என்கிட்ட நீ சொல்லலை? எதனாலன்னா அவன் இப்படி பண்ணிக்கிட்டான்னு அவனை யாரும் தப்பாக நினைக்கக்கூடாதுன்னு. இதுக்கும் அவனோட மர்டருக்கும் எந்த வித சம்மந்தமும் இல்லை. நீரஜ் என்னை பொறுத்த வரைக்கும் சூசைட் பண்ணிக்கல. டிப்ரெஷனுக்காக கவுன்சிலிங் ஏதாவது கூட்டிகிட்டு போனீங்களா? அவங்க ஏதாவது சொல்யூஷன் சொன்னாங்களா? ஆமாம் சார். அண்ணனோட பேட்சில் ஒரு டாக்டர் இருப்பார். எங்கள் அண்ணனா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவருக்கு பிரேக்கப் ஆனதுக்கப்புறம் சார் டாப்ஸியோட என்கேஜ்மெண்ட் ஆனதும் அவன் ரொம்ப சந்தோஷமா இருந்தான். அந்த கல்யாண நாள் எப்போ வரும்னு அவன் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தான். சார் நான் டாப்ஸியை கல்யாணம் பண்ண நினைக்கிறேன். ஆனால் இவங்க நடிச்சா கொண்டு வாங்க போல இருக்கு. டேப்லெட்ஸ் எப்பவுமே எடுத்துப்பானா? ஆமாம் சார். ஆனால் நான் தான் சொல்றேனே சார், அவன் சூசைட் பண்ணிக்கல. இது பக்கத்து நாட்டுக்காரங்க வேலையாக தான் இருக்கும் சார். என்ன சொன்னீங்க? நீரஜ் என்கிட்ட சொல்லியிருக்கான், பக்கத்தில் இருக்க நாட்டுக்காரவங்க அவனை கொல்றதுக்காக ஆட்களை அனுப்பி வச்சிருக்காங்கன்னு. சார், பெட்ரோல் பேங்க் ஹெட் ஆஃபீஸ்லேருந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்திருக்கு. சார் கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணுங்க. சார் 1 மினிட் கொஞ்சம் பாஸ் பண்ணுங்க. சார் இது ஹெல்ப் சயின்ஸ் சார், இன்டர்நேஷ்னல் லெவலில் யூஸ் பண்ணுவாங்க. இது பொண்ணுங்களுக்காக தான் கண்டுபிடிச்சாங்க. அதாவது கிட்னாப்பிங் வயலன்ஸ்லேருந்து தப்பிக்கிறதுக்காக இந்த மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க. அவங்களால சொல்ல முடியாத சுச்சுவேஷனில் இந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் நீரஜ் எதுக்காக இதை யூஸ் பண்ணியிருக்காருன்னு தெரியல சார். ஒருவேளை நீரஜ் ஏதாவது பிரச்சனையில் மாட்டிருப்பானோ, சொல்ல முடியாமல் போயிருக்கலாம். நம்ம நீரஜை பற்றி யார்கிட்ட போய் கேட்டாலும் அவங்க எல்லாருமே நீரஜ் ஒரு சாஃப்ட் பர்சன் தான் சொல்கிறாங்க. ஆனால் அவன் இங்கே வேணும்னே அவங்க கூட சண்டை போட்டிருக்கான். போலீஸ் ஒன்று சந்தேகப்படல இல்லை? ஏமால எதுக்கு வருது? அவங்களுக்கு என்ன பார்த்தா பாவமாக தான் தெரிஞ்சிருக்கும். சரி, ஒரு விஷயம் ஒன்று சொல்லு. நீ நீரஜ் கூட இருக்கும்போது நீ அவனை ரொம்ப லவ் பண்ணன்னு நினச்சேன். அதே மாதிரி என் கூட இருக்கும்போதும் நானும் அப்படி தான் நினச்சேன். ஒருவேளை நெக்ஸ்ட்டு என் நிலமை கூட அப்படிதானோ? நான் ஒரு சீரியல் கில்லர். ஆம்பளைங்களை ஏமாற்றி அவங்க கிட்ட கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு எனக்கு போதும் வேணான்னு தோன்றப்போ அவங்கள அப்படிதான் கொன்னுடுவேன். நல்லாவே சொல்ற. பிரமோத் தப்பான வேலைகள் நிறைய பண்ணிட்டு இருக்கான் சார். பில்டிங் கான்ட்ராக்ட்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமா அடிச்சுக்கிட்டு இருக்கான். அப்பனா பிரமோத் ஒரு கிரிமினல் மைண்ட் இருக்கிற ஆளு. நீரஜ்கோ இவனுக்கோ என்ன கனெக்ஷன் தெரிஞ்சுக்கணும் சார். இந்த பிரமோத் அவனா தான் வீட்டுக்கு வந்திருக்கான். பேங்க் அக்கவுண்ட்ல ஒன்றும் பெருசா காசு இல்லை சார். அப்படின்னா அவனுக்கு பண அவசரமும் இருந்திருக்கு. என்னாச்சு? எதையோ உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கியே? தெரியலடா, டாப்ஸினை ஏத்துப்பாலோ இல்லையோன்னு. நீ அவகிட்ட உன்னை பற்றி சொன்னியா? நீ அவ கூட உன் லைஃப்பை வாழணும்னு நினைக்கிறேன்னு. இப்போ சீரியஸாக எடுத்துக்கலனா அப்புறமா சீரியஸ் ஆகிடும். அப்புறம் அவளுக்கு என்ன வேணுமோ பார்த்துக்கோ. என்ன வேணும்? கடைசி வரைக்கும் அவளுக்கு வேலை பண்ணணும். இங்க பாருங்க, துணி சோப்பு இருக்கா? இருந்தா 2 கொடுங்க. நந்து சொல்லு. எந்த பொண்ணு? அந்த நீரஜ் வாழ்க்கையில் இன்னொரு பொண்ணா? அட்ரஸ் அனுப்பு, நான் பார்க்குறேன். நல்லாவே வேலை பார்க்குறேன் நந்து. சார் பைக் பற்றி தெரிஞ்சிச்சு சார். பாடி எரிஞ்ச இடத்துல இருந்து 10 கிலோமீட்டர் பக்கத்தில் ஒரு இடம் இருக்கு. அதோட ஓனர் பவன் மோர், வயசு 35. அந்த பைக் டேங்க் மேல தேள் படம் விட்டுருக்குது. அண்ட் பக்கத்தில் மார்க்கெட்டில் ஒரு சிசிடிவி கேமரா இருந்துச்சு, பார்த்துட்டேன். அந்த ஃபுட்டேஜ் தான் கண்டுபிடிக்க முடிஞ்சது. இந்த ஃபுட்டேஜ் இந்த நீரஜ் எரிச்சுக்கிட்டதுக்கு 1 ஹவருக்கு முன்னாடி ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கு. இது நீரஜ் பெட்ரோல் பங்க்லேருந்து பெட்ரோல் வாங்கினால அங்கே இருந்த கேமரா ஃபுட்டேஜ் சார். இதுக்கு 5 மணி நேரத்துக்கு முன்னாடி மார்க்கெட் அப்புறம் பெட்ரோல் பங்க் நடுவில் தான் இந்த அசம்பாவிதம் நடந்திருக்கு. சரி, ஒன்று பண்ணலாம். அவனை அரெஸ்ட் பண்ணிடலாம். முகேஷ் பற்றி ஏதாச்சும் தெரிஞ்சுதா?
கோலார் ரோட்ல எக்ஸாக்ட் லொகேஷன் எங்க இருக்குன்னு எனக்கு அனுப்பி வைங்க. வந்துருச்சு சார். கேப் டிரைவர் முகேஷோட எக்ஸாக்ட் லொகேஷன் கிடைச்சது சார். போலாம். ஏய் நில்ல, எங்க ஓட? வா வா. நீங்க என்ன போலீஸா? பார்க்கறதுக்கு பேய் மாதிரியே இருக்கிறீங்க. என்னடா பேயின்னு சொல்ற? சார் ஃபுல் மொபைல் இருக்கீங்க போல. வா. அன்னைக்கு என்ன ஆச்சுன்னு சொல்றா. நீரஜ் ஏர்போர்ட்ல டிராப் பண்ணியா? சொல்லு. அப்ப எங்க தான் டிராப் பண்ண? சொல்றேன், எங்கடா டிராப் பண்ண? ஒரு கார் வந்துச்சு. என்னாச்சு? ஏய் வாங்க. யாரு இவங்கலாம்? ஏய் நீதானே, வெளியே வா. வா வா. நீங்க ஏய் யாரா நீங்க? உள்ள உட்காரு. வா. இந்த ஊரை விட்டே போயிடு. இன்னொரு தடவை கண்ணில் பட்ட இந்த கத்தியாலே உன்னை போட்டுருவோம். போ. அவர் எதுவும் பண்ணாதீங்க. அவருக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. வண்டி எடு கிளம்பு. நீ இதுல காசு இருக்கு, கிளம்பு. நீ வா, வண்டியில ஏறு. வா போ, உள்ள போ. ஏய் ஏய் நீ எங்களை என்னடா நினைச்சிட்டு இருக்க? இப்படியே நீ நடிச்சிட்டு இருந்தனா நாங்க உன்னை இன்னசென்ட் நினைச்சுப்போம் நினைச்சியா? முதல்ல சொல்லு, அந்த கிட்னாப்பர்ஸ் எப்படி இருந்தாங்க? முன்னாடியே சொன்னனே மேடம், மூஞ்செல்லாம் ஃபுல்லா மூடி இருந்தானுங்க. காரோட நம்பர் இல்லனா காரோட மாடல் தெரியலையே சார். ஒரு மாதிரி சில்வர் கலர் கார் மாதிரி இருந்துச்சு, ஆனா நம்பர் பார்க்கல. இந்த இடத்துல தான் சார் என்ன வெட்டினானுங்க. அதான் இங்கே கூட்டிட்டு வந்தேன். நிச்சயமா வேற எதுவும் தெரியாது சார். ஊரை விட்டு எங்கேயாவது ஓடிடலாம் மட்டும் நினைக்காத. நீ எந்த உலகத்துக்கு போனாலும் உன்னை கண்டுபிடிச்சிருவோம் நாங்க. தூக்கிட்டு போய் கார்ல உட்கார வைங்க. ஏய் வாய் மூடு. மர்டர் இங்கே தான் 5 கிலோமீட்டர்ஸ் முன்னாடி போய் நடந்திருக்கு. அவனை கண்டிப்பாக இங்கே எங்கேயோ தான் கட்டி வச்சிருந்துருப்பாங்க. சார் சொல்லுங்கள் சார். கோலார் பிரிட்ஜ் கிட்ட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு மர்டர் நடந்துச்சு சார். மார்ச் 4வது நாள். அப்போ நீ என்ன பார்த்தியோ அப்படியே சொல்லிடு. சார் நான் மர்டர்லாம் எதுவும் பார்க்கல சார். ஆனால் ஆமாம் சார், நான் ஒரு கோல்டன் கார் பார்த்தேன். அங்கே இருந்தவன் ரொம்ப கோவமாக ஃபோனில் பேசிகிட்டு இருந்தான். ஆடா நீ சீக்கிரம் வா, வந்தீங்கன்னா உனக்கு டபுள் அமௌண்ட்டாக தரேன். நீங்களே சொல்லுங்கள் சார், இப்படி டபுள் அமௌண்ட்டாக தரேன்னு சொல்கிறான் அப்படின்னா அது நல்ல வேலையாக இருக்கும். எனக்கு என்ன தோணுதுன்னா அவனை அரெஸ்ட் பண்ணுங்க, அவனை விசாரிங்க. மேடம், என் டைம் எதுக்கு வேஸ்ட் பண்றீங்க? சார் கேட்ட எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டேன்ல. இதெல்லாம் இல்லீகல். மேடம், எனக்கு நல்லாவே தெரியும், பொண்ணுங்களுக்கு இஷ்டம் இல்லாம பண்ணாதான் அது இல்லீகல். நான் பண்றது அது கிடையாது. நான் என் வேலையை என் வீட்டில் பண்ணா கவர்மெண்ட்க்கு என்ன நஷ்டம் வந்துச்சு சொல்லுங்க? நான் நேரடியாவா வீட்டுக்கு கூப்பிட்டேன். போதும் போதும், ரொம்ப பேசாத, வாயை மூடு. எஸ் சார், உள்ளே இருக்காங்க. சார் அவளை அனுப்பி வைக்கவா? ரொம்ப பேசிட்டு இருக்கா. என்ன சார்? எனக்கு ரூபா யாருன்னு தெரியாது. ரூபா நீரஜ் அவன் கிட்ட போவானா? அவளே தான் சொல்றா. இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நீ அவளுக்கிட்ட பணம் கொடுத்தியா? நீரஜ் யார் கொண்டா? எனக்கு ஒரு வேலை தெரிஞ்சா நானே உங்ககிட்ட. ஏய், நீ ஸ்டேஷன்ல உட்காந்துருக்க, பெரிய ஹீரோயின் நினைக்காத. அப்பனா இந்த வேலை யார் பார்த்துருக்கான்னு உனக்கு தெரியாது. தாப்சிக்கு நிறைய லவ்வர்ஸ் இருக்காங்க. அதுல யாரோ ஒருத்தர் நீரஜை கொண்டிருக்காங்க. நான் முன்னாடியே நீரஜ்க்கு தாப்சி பத்தி சொல்லியிருக்கேன். அப்படி இருந்தும் அவர் என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கிட்டாரு. நீங்களே தாப்சியை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. தாப்சியோட சேட்டை செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெளிவா தெரிஞ்சிடும். அப்படியா? அப்படின்னா அதுல யாராவது 2 பேரோட சைக்கிள்ஸ் பத்தி சொல்லு. அனுபவ் நீரஜ் கூட பேசிட்டு இருக்கும் போதே அவ அனுபவ் கூட கூட சுத்திட்டு தான் இருந்தா. சார், அந்த பொண்ணை அனுப்பிட்டீங்க.
நானும் போலாமா? போ போ, யார் வேணாண்ணா. உண்மையா போகவா? கிளம்பு கிளம்பு. என்ன போலீஸ் கூப்பிட்டாங்க. இந்த தடவை உன்னோட பேரை நான் சொல்லலை. இன்னொரு தடவை கூப்பிட்டா உன் வண்டவாளத்தை தண்டவாளத்திடுவேன். பவன் 2 நாளைக்கு முன்னாடி தான் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் கட்டியிருக்கான் சார். 10,000 ரூபா கட்டியிருக்கான். நீரஜ் கிட்ட கூட காசு இருந்துச்சு, ரைட்? அவன் மாமா கிட்ட தான் காசு வாங்கியிருக்கான் சார். விஷயம் பிடிச்சிட்டேன். அது அவனோட கசின் ப்ராப்பர்ட்டியா. திடீர்னு அவர் இறந்துட்டாரான். அதுக்கப்புறம் இவன் பேருக்கு அதை மாற்றிட்டு இருக்கான். இது ஆக்சிடென்ட் இல்லை, மர்டர் தான்னு போலீஸுக்கு ஒரு சின்ன டவுட் இருந்துச்சு. ஆனால் கேஸ் இப்போ க்ளோஸ் ஆயிடுச்சு சார். ஆமாம் சார், நீரஜ் கூட சண்டை நடந்துச்சு. அவங்க அப்பா கிட்ட பேசி நிச்சயதார்த்தம் நடந்தது எனக்கு தெரிய வந்தது. அப்போ எனக்கு எதுவுமே தெரியாது. அப்போதான் ஸ்ரீயா வந்து எனக்கு எல்லாமே சொன்னான். நீரஜ் தப்பான இடத்துக்கு போய்கிட்டு இருக்கான்னு. அதை கேட்கும்போது எனக்கு ஒன்றுமே புரியல. எல்லாம் உங்களுக்கு ஸ்ரேயா தான் சொன்னாளா? ஆமாம் சார். மார்ச் 1 வீக்கில் நீ எங்கே இருந்த? போபால சார். கொஞ்சம் நல்லா யோசிப்பா. 10 நாளைக்கு முன்னாடி நடந்த விஷயம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? சார், நீங்கள் என்ன கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை நேரடியாக கேளுங்க. சரி, சீரியஸாகவே கேட்குறேன். நீரஜ் நீ தான் கொன்னியா? நான் டைரக்டாகவே சொல்கிறேன் சார். இல்லை, நான் யூபிஎஸ்சிக்கு ரெடி ஆகிட்டு இருக்கேன். நான் நேவியில் நாட்டை பாதுகாக்கிற ஆளாக இருக்கணும்னு நினைக்கிறேன். டாப்ஸி அப்பா கிட்ட சம்மந்தம் பேசணும். நீ ஆஃபீஸர் ஆகிறதுக்கு முன்னாடி டாப்ஸிக்கு கல்யாணம் இருந்துச்சுன்னா? ஆனால் என்ன சார், அவளை டிவோர்ஸ் பண்ண சொல்லிட்டு நான் கல்யாணம் பண்ணியிருப்பேன். அவளை காதலிக்கிறேன்ல. இங்கே பாருங்க, நீங்கள் தேவையில்லாமல் டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க. அதில் எதுவும் கிடைக்காது. இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு டைம் நிறையவே இருக்கு. நீரஜ் கிட்ட இருந்து எனக்கு மெசேஜ் வரும். இப்போ கூட வந்துட்டு தான் இருக்கு. உன்னோட சோஷியல் மீடியா பாஸ்வேர்டு வேணும். இந்த மெசேஜ் எல்லாம் ஹேக் பண்ணணும். ஆனால் பரவாயில்ல, வேணா பாஸ்வேர்டை திரும்பி சேஞ்ச் பண்ணிக்கோ. 031995. அப்படியே லவர் பாய் லிஸ்டில் மாணவியும் சேர்த்துக்கோங்க. மாணவ்? நீரஜ் தம்பி மாணவா? என்ன சொல்ல வர மாணவ்? எதுக்காக கூப்பிட்ட? இங்கே பாரு, நீரஜ் பற்றி பேசதா கூப்பிட்டேனா? எனக்கு அதில் இன்ட்ரெஸ்டே இல்லை. என் அண்ணன் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதனால தான் சம்பந்தத்தை நிறுத்திட்டோம். ஆனால் என்னோட ப்ரொபோசலை அக்செப்ட் பண்ணுவியா? ஐ லவ் யூ டாப்ஸி. குட் நைட் ஸ்வீட்டி. ரொம்ப நல்லா இருக்கு. அண்ணி ரொம்ப நல்லா இருக்காங்கண்ணா. சார், மர்டர் நடந்த இடத்துலேருந்து 5 கிலோமீட்டர்ஸ்க்கு பக்கத்தில் செக் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் விக்டிம் எங்கே வச்சுருந்தாங்களோ அந்த இடத்த கண்டுபிடிக்க முடியல சார். சரி, ஓகே சார். வேற எங்கேயா போய் தேடி பார்க்குறேன். வாங்க போகலாம். அபிஷேக், என்ன பேசுறீங்க நீங்க? நான் 1 hour வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா நீங்க வரலன்னு இப்பதான் சொல்லுவீங்களா? நீ வீட்ல இருந்து கிளம்பும் போதே ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்ல வேண்டியதானே? நான் அப்போ உனக்கு முன்னாடியே சொல்லியிருப்பேன். எத்தனை தடவை கேன்சல் பண்ணுவீங்க? புரோக்கர் நம்பர் என்கிட்ட கொடுத்துருங்க, நானே அந்த வேலையை பார்த்துக்கிறேன். சரி, நான் நம்பர் கொடுத்துட்றேன். ஆனால் நீ முதல்ல பணம் கொடுக்க வேணாம், நான் என்னன்னு பேசிக்கிறேன். நீங்க ஃபர்ஸ்ட் நம்பரை சென்ட் பண்ணுங்க. மஞ்சு, இந்த விசிட்டிங் கார்ட்ஸ்லாம் எனக்கு கிட்னாப்பிங் சைட்லேருந்து கிடைச்சிது. இது உன் கையில் நான் கொடுக்க மறந்துட்டேன். நீ இதெல்லாம் சரியானு கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு இதை எவிடன்ஸுக்கு அனுப்பிடு. அப்புறம் மானவ பற்றி ஏதாச்சும் தெரிஞ்சுதா? ஃபுல் டைம் நம்ம கண்காணிப்பில் தான் இருக்கான். அவனை கரெக்டாக கவனிச்சிருங்க. ஓகே சார். காசு வாங்கிட்டு டீ தர, டீயை ஒழுங்காக போட மாட்டியா? வணக்கம், தள்ளி உட்கார். உனக்கு அந்த 10,000 எங்கேருந்து கிடச்சிது? எந்த 10,000 சார்? சொத்து வரி கட்டணும் இல்லைப்பா, அதுவும் பணமா? ஒரு ஃப்ரெண்டு கிட்ட கடன் வாங்கினேன் சார். ஃப்ரெண்டு கிட்ட கடன் வாங்கினியா?
அவனோட பேரும் நம்பரும் சொல்லு. சார் நம்பர் ஞாபகம் இல்லை. ரவி, என்னப்பா பழக்கம் இது? வலிக்குதாப்பா? ஆமாம் சார். நம்பரையும் பேரையும் நீ ஏன் சொல்லிடு. ஃப்ரெண்டு கிட்ட இருந்து வாங்கல சார். சார் கோளாருக்கு பக்கத்திலே தான் சார் இருக்கேன். சீக்கிரம் வந்து என்னை காப்பாத்துங்க சார். ஒரு நிமிஷம் இரு, நான் இதை வந்துடுறேன். சீக்கிரமா போலாம். ஏன் நீ அவனுக்கு ஹெல்ப் பண்ணலையா? அன்னைக்கு என் கூட ஒரு பொண்ணு இருந்தா சார். அவன் என்னுடைய லவர். எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு சார். நானும் குடும்பஸ்தன் சார். ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், நான் யாரையுமே அடிக்கல சார். நான் அங்கே இருந்த பணம் மட்டும்தான் எடுத்தேன். அட, அவனை யாரோ அடிச்சாங்கன்னு சொன்னல, அவங்க மூஞ்சில உனக்கு ஞாபகம் இருக்கா? சார் அது வந்து அவனோட ஹைட்டு கலர்லாம் என்ன மாதிரி தான் கிட்டத்தட்ட இருக்கும். பொண்ணு மாதிரி இருக்குமா? ஆமாம் சார். வா எந்திரு, நில்லு சார். அட சார் சார் அவன் கொஞ்சம் கலராக இருந்தான் சார். அவன் என்னை விட பார்க்க கலராக இருந்தான் சார். ஒருத்தன் தான் இருந்தானா? ஆமாம் சார், ஒருத்தனை தான் நான் பார்த்தேன். சார் நான் ஒரு அட்ரஸ் அனுப்புறேன், அந்த இடத்துக்கு கொஞ்சம் வாங்க. எனக்கு ஒரு விஷயம் கிடைச்சிருக்கு. அப்படியா? சரி அனுப்பு சீக்கிரம். ரவி சார், எனக்கு தெரிஞ்ச அவனை 3 நாளா இந்த இடத்துல தான் கட்டி வச்சிருந்திருக்காங்க. ஆனால் ராங் கால் கூட வரல. சரி ஒன்று பண்ண, ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு சீக்கிரம் இன்ஃபார்ம் பண்ண. இங்கேருந்து எந்த ஒரு எவிடன்ஸுமே மிஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லிடுங்க. இந்த ப்ராப்பர்ட்டி யாரோடது? தேடி பிடிச்சலாம் சார். இன்டெலிஜென்ஸ் பியூரோ கிட்ட பேசலான்னு ட்ரை பண்ணேன் சார். நீரஜோட கேஸை ஷேர் பண்ணியா? கேஸ் ஃபைல்லாம் அனுப்பியிருக்கேன். இன்வெஸ்டிகேஷன் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. சார், நீங்கள் ஒரு விசிட்டிங் கார்டு கொடுத்தீங்கல்ல, அந்த கார்டு சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் பண்ணுற ஒரு பொண்ணோடது சார். நான் அவங்களோட கிளைண்ட் லிஸ்ட் எடுத்தேன், பாருங்கள் சார். சார் அந்த 11th லைனில் இருக்கால, அந்த ஆள் பேரை படிங்க சார். இந்த விசிட்டிங் கார்டை நீங்கள் கிட்னாப் பண்ண இடத்துல விட்டுட்டீங்க போலையே. இல்லை, அதாவது விழுந்திருக்கலான்னு சொன்னேன். இதை கொஞ்சம் பாருங்கள். இது பிளாட் டாக்குமெண்ட்ஸ். இதில் வேறு யாரோடையோ பேர் இருக்குது. ஆனால் சேல் டீட்டெயில்ஸில் மட்டும் வேறு யாரோடையோ பேர் இருக்குது. இப்போ அந்த பிளாட் டேமேஜ் ஆகிடுச்சு. ஏன்னா நீரஜை கிட்னாப் பண்ணி அங்கே தான் கொன்று போட்டாங்க. ஆனால் இந்த பிளான் உன்னோடது மட்டும் இல்லை, வேற யாரோடது? நீரஜை நான் மட்டும்தான் கிட்னாப் பண்ணேன். நான் தான் அவனை கொன்னேன். நீயா? டாப்ஸி மார்க்கெட்டில் இருக்கா. எங்கள் ஆளுங்க கண்காணிச்சுக்கிட்டு இருக்காங்க. நீ வாயை மூடிட்டு பெட்ரோல் பங்க்கு போயிட்டு பெட்ரோலை வாங்கிட்டு வா. தேவையில்லாத வேலையை பார்த்த உன் லவ்வரை கார் விட்டு ஏற்றி கொன்றுவேன். இது ரூபாவோட கால் ரெக்கார்ட்ஸ். வருஷத்தில் 5 நாளைக்கு இந்த நம்பருக்கு கால் வந்திருக்கு. மறுபடியும் இப்போ ரெகுலர் கிளைண்ட். அவங்களோட ஐபி அட்ரஸ். இந்த ஐபி அட்ரஸ் வச்சு தான் டாக்கிங் மெசேஜஸ்லாம் டாப்ஸிக்கு போயிருக்கு ஆன்லைன்லேயே. டேட் பாரு எப்போத்துலேருந்து இந்த மெசேஜ் வந்திருக்குன்னு உனக்கே தெரியும்ல. கரெக்டாக 4 மாதம் முன்னாடியிலேருந்து நீ டாப்ஸே டேட் பண்ண ஆரம்பிச்சிருக்க. யாரு பண்ண சொன்னா? நீங்க எங்க இருக்கீங்க? நீரஜ் தப்பிச்சு போயிட்டா. நீங்க எல்லாம் எங்க இருக்கீங்க? நீங்க சீக்கிரமா இந்த கோளாறு காட்டுக்கு வாங்க.
அவனை பிடிக்கிறதுக்குள்ள நைட் ஆயிடுச்சு. இவன் எங்கேதான் போனானோ? அண்ணே இதோ இங்கே இருக்கான். புடி அவனை புடி. நான் ஃபஸ்ட் டைம் தாப்சியை சோஷியல் மீடியாவில் தான் பார்த்தேன். அவளை பார்த்ததும் லவ்வில் விழுந்துட்டேன். ஆனால் என்ன மாதிரி ஒரு ஆளை அவள் எப்படி லவ் பண்ணுவா, அவளை எப்படி இம்ப்ரெஸ் பண்ணுறதுன்னு இவனுக்கு நான் கற்றுக் கொடுத்தேன். அனுப்பாவோட ஹெல்ப் வச்சு தான் நான் தாப்சியை காதலித்தேன். நான் எதுவாக இருந்தாலும் இவன்ட்ட மட்டும் தான் ஷேர் பண்ணிப்பேன். ஆனால் அந்த நீரஜ் என் தாப்சியை டச் பண்ணிகிட்டு இருந்தான். அவன் பின்னாடியே தெரிஞ்சான். அவன் குடும்பமும் ஒத்துக்கிட்டு கல்யாணம் பண்ணலான்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. அதனால தான் ரூபா கிட்ட பணம் கொடுத்து இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணேன். என் வழியில் அவன் தடையாக வந்துக்கிட்டு இருந்தான். மஞ்சு, சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணுங்க. ஸ்டேட்மெண்ட் கிடச்சிருச்சு. பவன் பிரமோத்தை அரெஸ்ட் பண்ணுங்க. அவங்க நம்மக்கிட்ட போய் சொல்லியிருக்காங்க. ஓகே சார். ரவி, நீ திரும்ப இந்த மொபைலே என்ன பார்த்துக்கிட்டு இருக்க? இது ஒன்றும் இல்லை, ப்ரமோஷன் லிஸ்ட் அப்ளை பண்ணணும்ல, அது ஒன்றும் ஆகவே இல்லை சார். அட அதை விடு ரவி. அந்த பையன் ஃபிசிக்கலி சேலஞ்சான பையன், அவனால் இங்கே வர முடியாத போது அதை பாரு.